தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது. நீ சொல்லலாம், பேர் வச்சுக்கலாம், ஒவ்வொரு இஸ்லாமிய பெயர்களை என்ன செஞ்சுக்கலாம், வைத்துக் கொள்ளலாமே தவிர்த்து உனக்கும் இஸ்லாமுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதா, யாரேனும் ஒருவர் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விட்டா, வேணுமென்னே ஒரு தொழுகையை விட்டுட்டா, ஃபகது கஃபர, என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திட்டமாக அவர் குஃபர் செய்து விட்டார், திட்டமாக அவர் குஃபர் செய்து விட்டார் என்பதாக நபிகள் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன எத்தனை குஃபர் ஒரு நாளைக்கு, நவுது பில்லா, ஒரு நாளைக்கு எத்தனை குஃபர், எத்தனை வக்து நம்மள்ட்ட சாதாரணமா நம்மளை விட்டு போயிடுது. எத்தனை வக்து அப்படி போன வக்துல அதன் மேல நமக்கு ஏதாவது ஒரு கை சேதம் ஏற்படுதா? முத்தஅம்மிதன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேணும்னே விட்டது. அவனுக்கு தெரியும் லுஹுரு தொழுகை இந்த நேரத்துல, இந்த நேரத்துல அசரு தொழுகை, இந்த நேரம் மக்ரிபுடைய தொழுகை அப்படின்னு அவனுக்கு தெரியும். தெரியாம இல்ல. பைத்தியக்காரனுக்கு தொழுகை கடமை கிடையாது. பைத்தியக்காரனுக்கு தொழுகை கடமை கிடையாது. ஏன்? அவன் தொழுகை நேரம் அறிய மாட்டாங்க. தொழுகை நேரத்தை மயக்கத்தில் இருக்கிற தொழுகை கடமை கிடையாது. பைத்தியக்காரன் தொழுகை கடமை கிடைக்கா. காரணம் என்ன? தொழுகையினுடைய நேரம் அவருக்கு தெரியாது. இது லொஹரா இல்ல அசரா மக்ரிபா அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியுமா இல்லையா? நமக்கு இது லொஹருடைய நேரம் தெரியுமா இல்லையா? இது அசருடைய நேரம் தெரியுமா இல்லையா? எவ்வளோ தைரியமா விட்டுடுறோம், எவ்வளோ தைரியமா விட்டுடுறோம். நமக்கு தெரிஞ்சே விடுறோமே.